நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? இங்கே கடலூர் மாவட்டம் பண்ருட்டி இன்று காலையில் பலா மற்றும் முந்திரி விவசாயிகளை சந்தித்தேன். சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டேன். இது ஏதோ 2 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டு குறைகள் அல்ல, 20-30 ஆண்டு காலமாக தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விவசாயிகள். கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வடிகால் மாவட்டம். தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயாவது மழை பெய்ந்தால் வெள்ளம் கடலூரில் இருக்கும். அப்படிப்பட்ட 5 ஆறுகள் கடலூர் மாவட்டத்திலே கடலில் கலக்கின்றன. ஒரு பக்கம் சிப்காட் தொழிற்சாலை, ரசாயன தொழிற்சாலை, அதனால் நல்லதில்லை, பாதிப்புகள் தான். மறுபக்கம் இங்கே கொடூரமான ஒரு NLC நிறுவனம் ஆயிரக்கணக்கான நம்முடைய விவசாய நிலங்களை கையகப்படுத்தி நாசப்படுத்தி அந்த பழுப்பு நிலக்கரியை எரித்து சாம்பலாக்கி உங்களுக்கு உடல்நலக்கேடு கொடுத்து நிலத்தடி நீரை அப்புறப்படுத்தி உறிந்தெடுத்து கடலில் அனுப்பி வைத்து இப்பொழுது இந்த பகுதியெல்லாம் கடல் நீர் உள்வாங்கி இருக்கிறது. இதை கேட்பதற்கு யாரும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தவிர வேறு யாரும் பேசுவது கூட கிடையாது. நான் சொல்லியிருக்கின்றேன், வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம், ஆனால் நம் சந்ததியினர்கள் எப்படி வாழ்வார்கள் என்ற யாருக்காவது கவலை இருக்கிறதா? யாருக்கும் கிடையாது. ஏதோ வந்தமா வாழ்ந்தமா போனமான்னு இல்லை. நமக்கு இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும். மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது நம் கடமை, என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றி, அதுவும் குறிப்பாக NLC நிறுவனம் அது வருவதற்கு முன்பாக இந்த பகுதியெல்லாம் தன்னூற்று என்று சொல்வார்கள், ஆர்டிசியன் வெல் என்று சொல்வார்கள். உலகத்திலே 2 இடத்துல தான் இந்த தன்னூற்று இருந்தது. ஒன்று நெய்வேலி பண்ருட்டி பகுதியில், அடுத்தது ஆஸ்திரேலியா. இன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஆனால் இங்கே இல்லை. கடகால் வீடு கடகால் எடுக்கிறதுப்போ பள்ளம் தோணுனா அங்கே தண்ணி இப்படி பிச்சுட்டு வரும் மேலே. இப்போ 800 அடி 700 அடி போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு. ஏன்னா நெய்வேலிக்காரன் NLC காரன் அவனுடைய சுயநலத்துக்காக அவ்வளோ ராட்சச பம்ப் வைத்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்து கடல் அனுப்பிச்சிட்டான். அதனால கடல்லேருந்து தண்ணி உள் வாங்கி இங்கே வந்துடுச்சு. ஆனால் இதை பற்றி ஆட்சியாளர் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்களுக்கு எந்த அக்கறை இருக்கிறதா? இல்லை. இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அதிலும் ஒருவர் வேளாண் துறை அமைச்சர். ஒரு வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்னன்னா, விவசாய நிலங்களை பாதுகாப்பது, விவசாயிகளை பாதுகாப்பது, விவசாயத்தை மேம்படுத்துவது. அதுக்கு நேர் எதிராக விவசாய நிலங்களை கையகப்படுத்தி NLC கிட்ட நீ எடுத்துக்கோ. இந்த பக்கம் கடலூர் பக்கம், குறிஞ்சிப்பாடி பக்கம், பண்ருட்டி பக்கத்தில் முந்திரி காடுகள்லாம் கையகப்படுத்தி தனியார் தொழிற்சாலை நீங்கள் தொடங்கிப்போம். முந்திரிய காடுகளை வெட்டுவார்களா? யாராவது வெட்டுவாங்களா? அப்புறப்படுத்துவாங்களா? நடக்குது இங்கே. இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக நான் சொல்வது பெண்கள், தாய்மார்கள், பெண்களுக்கு நான் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி, தயவு செய்து மீண்டும் திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வராதீர்கள். கொண்டு வந்தீர்கள் என்றால், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடுங்க. இது நான் சும்மா சொல்லலாமா, ஒரு மருத்துவனா நான் சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டு தான் வரேன். ஒரு டாக்டரா, ஒரு மருத்துவனா நான் சொல்றேன். முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் நான் சொல்றேன். நான் மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு சூழல் கிடையாது. இதற்கு முன்பு பஞ்சாப் சொன்னாலே அங்கே போதை பழக்கம், போதை ஊசி, போதை மாத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா அது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வந்து பஞ்சாபில் அங்கே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு பஞ்சாபை மிஞ்சிடுச்சு. சந்து சந்து சந்து, தெரு தெரு தெருவா கஞ்சாவும் போதை. கஞ்சா கூட அதை விட மோசமானது அந்த காக்கைன், ஹெராயின், பவுடரு, ஊசி, மாத்திரை, ஸ்டாம்பு, எண்ணெய், சாக்லேட்டு, என்னென்னமோ போதை. நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை
அகற்ற வேண்டும். இல்லையே உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. கடந்த தேர்தலில் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது நினைச்சு பாருங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, தொடர்ந்து 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்து அவர்கள் வெற்றியை கொடுத்திருக்கிறீர்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதி திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் ஆட்சியில் அமர்த்தினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஆக 3 தேர்தல்களிலும் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தீங்க. மாறாக உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? நாமத்தை போட்டானுங்க. தமிழ்நாடு முழுவதும் சுவாகா பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டானுங்க. உங்க பிள்ளைகளை நாசப்படுத்திட்டாங்க. பெண் பிள்ளைங்க வெளியில தெருவில் நடக்க முடியல, வேலைக்கு போயிட்டு வர முடியல, படிக்க போய் வர முடியல. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கல. அந்த ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கின்றார்கள்.